மாவட்டம் பல துறைகளிலே இன்னமும் வளர வேண்டியிருக்கிறது. வளர்ச்சியிலே அடித்தளம் என்னவென்றால் மனித வளம் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்திலும் எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலத்தில் காத்து கிடக்கிறது. இந்த வளர்ந்து வருகிற இளைஞர் யுவதிகளுக்கு எப்படி வேலைவாய்ப்பை வழங்குவது, அவருடைய அறிவு வளர்ச்சியை நாங்கள் என்ன பங்களிப்பு செய்கிறோம், உடல் வளர்ச்சியில் எப்படி பங்களிப்பு செய்கிறோம், மிகப்பெரிய பிரச்சனை மாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே விளையாட்டுத்துறையை மிக இன்றியமையாதது. ஒரு ஒழுக்கமுள்ள சமூகத்தை வளர்ப்பதிலே கல்வித்துறை, அதிலே கழகங்களுடைய பொறுப்பு என்ன? அதிலும் 90% இந்த கழகத்துடைய உறுப்பினர்கள் மிக ஒழுக்கமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்கள் 60-70 வருடம் வரைக்கும் உறுதியான மனிதர்களாக வாழப் போறார்கள் அர்த்தம். நாங்கள் சின்ன வயதிலிருந்து முதலிடை போட்டு வளர்த்து அவர்களை கற்பித்து பெரியவர்களாக்கி அவர்கள் 50 வயதை தாண்டுகிற பொழுது உடல் சோர்வுற்று உழுவார்களாக இருந்தால் நாங்கள் பாடசாலையில் மினக்கட்ட அதிபர் ஆசிரியர் தொடக்கம் பெற்றோர் வரைக்கும் எவ்வளவு இழப்பென்பதை சிந்திப்பார்கள். ஆகையால் உடல் கட்டமைப்புக்கு இன்றியமையாத உடற்பயிற்சியை நீங்கள் வழங்குகிற இந்த பணியை திறம்பட விருத்தி செய்துள்ளதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அது பின்னால் வேலைவாய்ப்பு, வெற்றி கடையங்கள், மாவட்டத்துக்கு பெயர் என்று பல விடயங்கள் இருக்கிறது. இருந்தாலும் இது அடித்தளத்தை இட்டு ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். அதற்கு சோட்டகால் கழகமானது பல துறைகளிலே ஒரு முற்போக்காக சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கிறது. நானும் முடிந்தவரை இக்கழகத்துக்கு மாத்திரமல்ல, சரியாக இளைஞர் யுவதிகளை வழிநடத்துகிற பல துறை சார்ந்த கழகங்களுக்கு உதவிகள் செய்திருக்கிறோம். முக்கியமாக இன்று நிர்வாகம், அரசியல் பிரமுகர் எல்லோரும் சேர்ந்து இந்த கழகத்தை திறந்து வைத்தது போல இது கல்குடா தொகுதியிலே ஒரு பல மாற்றத்தை ஏற்படுத்தி நிச்சயமாக இதை உள்கட்டுமான ரீதியாகவும் ஏனைய பின்தங்கிய பிரதேசத்தில் வருகிற மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள், இது வசதி படைத்தவர்களுக்கான ஒரு விளையாட்டோ என்ற எண்ணத்தை தூண்டாமல் அவர்களையும் நல்ல இளைஞர் யுவதிகள் வருகிற பாடசாலை மட்டத்திலே அவர்களையும் சேர்த்து முன்னே கொண்டு செல்வதற்கு கழகம் சில திட்டங்களை வகுக்க வேண்டும். அதற்கும் நான் நிச்சயமாக உதவிகளை செய்வேன். கட்டுமானத்துக்கு உதவி செய்ய இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் எங்களுடைய பொதுப்பணியை சிறப்பாக செய்த ஒரு சிறந்த மாவட்டத்தை ஜி அவர்கள் சொன்னது போல ஒரு திறமான, பலமான, உடல் ஆரோக்கியமுள்ள சமூகத்தையும் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயர்ந்த ஒரு இடத்தை பிடிப்பதற்கு நாங்கள் ஒரு கடுமையாக உழைக்க வேண்டும் என அனைவரும் அன்பாக கேட்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.